ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள். நியர்லி 4000 மெம்பர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் போட மறந்துடாதீங்க. ஓகே, நீங்கள் ட்ரேடிங் வாரீங்க அப்படின்னா எப்படி வந்திருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு, நியர்பை இருக்கிற ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஷோ பண்ணியிருப்பார். ஸோ அந்த விதத்தை பார்த்துட்டு நம்ம வந்திருப்போம். இல்லை அப்படின்னா நம்ம இன்கம் பற்றாமல் ஒரு பேசிவ் இன்கம் பண்ணணும்னு சொல்லி உள்ளே வந்திருப்போம். நீங்கள் எப்படி வந்திருந்தாலும் இங்கே வந்த உடனே லாஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இங்கே தோக்காமல் ஜெயிக்க முடியாது. சரிங்களா? இனிஷியலாக நான் இந்த ஸ்டோரியை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இனிஷியலாக நிறையா பேர் பணம் பண்ணுவாங்க. சரிங்களா? நான் நிறைய பேரை கிளாஸ்க்காக கால் பண்ணுவாங்க. நான் நிறைய ஸ்டூடெண்ட்டை கிராஸ் பண்ணியிருக்கேன். அதில் 1 crore மேலே லாஸ் பண்ணவங்களே நான் மீட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அதுக்கு மேலே 1.5 crore கிட்ட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் அவங்களையும் மீட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வரேன். இதுலேருந்து என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் இனிஷியலாக பணம் உங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா, ஒரு 50K, ஒரு 50,000 60,000 கொடுத்துருச்சு அப்படின்னா, நமக்கு தெரியும் போல் நினச்சி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற பணத்தெல்லாம் உள்ளே போட்டுருவாங்க. போட்டால் என்டையராக பணத்தை இழந்துருவாங்க. சிலவங்களுக்கு லக் இருக்கும். என்ன அப்படின்னா, இனிஷியலாக உள்ளே வரவுமே 1000 2000 யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த 2000 3000 லாஸ் இருக்கும். அதுக்கடுத்து அவங்க கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த ரெண்டாவது சினாரியோ ஓகே. ஃபஸ்ட்டு சினாரியோ இனிஷியலாக பணம் கிடச்ச எல்லாருமே பெரிய லெவலில் லாஸ் பண்ணுறாங்க. அதனால் இது புது பிஸ்னஸ், இதுக்குள்ளே வந்திருக்கிறோம், இதுக்கு டைம் பிடிக்குங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 3 to 6 months கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ட்ரேடிங்க்கு அப்படி வந்துட்டிங்கன்னா, எல்லாருமே நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, ஸ்டாக் ஆப்ஷன், இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. நீங்கள் ஆப்ஷன் வாரீங்க அப்படின்னா, இந்த விஷயம் பண்ணாமல் நீங்கள் ஆப்ஷனுக்கு வர்றது வேஸ்ட். சரிங்களா? நீங்கள் உள்ளே வாரீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஹெட்ஜிங் ஆப்ஷனில் இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். அதை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சால் போதும். சரிங்களா? என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு சைடு தான் ட்ரேட் எடுப்பீங்க. எல்லாருமே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணச்சா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் ட்ரேட் எடுப்பாங்க. இப்போ நான் எஸ்பிஐன் ஸ்டாக்கில் நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், எஸ்பிஐன்னு வருவேன். ஸோ நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு 5000 குவான்டிட்டின்னு அப்படி போட்டு நான் என்ன பண்ணுவேன், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? இது ஒரு சைடாக ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா இதுலேருந்து கீழே இறங்கலாம். 839 மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு லாபம், கீழே இறங்கிச்சுன்னா நஷ்டம். இது ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க். ஹெட்ஜிங் என்ன விஷயம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் இருக்க ஷேரை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வாங்கியும் வச்சுக்கிறேன். சரிங்களா? பையும் பண்ணிக்கிறேன் 100 ரூபாயில், செல்லும் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? இதுதான் இதில் இருக்க அற்புதமான விஷயம். அப்போ மேலே போனாலும் கீழே போனாலும் எனக்கு லாஸ் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி பண்ணணும் ஹெட்ஜிங் அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் வந்துடுவீங்க. இப்போ எஸ்பிஐ எவ்வளோ ட்ராவல் ஆகிட்டுருக்கு, 839, சரி 850 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ நான் ரவுண்டாக டைப் பண்ணிட்டேன். இதில் கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். நான் காலையும் யூஸ் பண்ணிக்கிறேன், புட்டையும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது நமக்கு என்ன தெரியும், நார்மலாக ஆப்ஷனுக்குள்ளே வந்தவொடனே மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரிஞ்சுதுன்னா நான் கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுப்பேன். சரிங்களா? நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு பை எடுத்து வச்சுப்பேன். சரிங்களா? இல்லை மார்க்கெட் சரியும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவேன். ரெண்டும் பை தான், கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேணாம். சரிங்களா? இப்போ என்ன ஆகும், இன்னொரு சினாரியோ புரியுறதுக்காக, பிகினருக்காக சொல்லிடுறேன். மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னா நான் கால் ஆப்ஷனை பை பண்ணுவேன். சரிங்களா? மார்க்கெட் இந்த பர்டிகுலர் எஸ்பிஐன் கீழே இறங்கும் அப்படின்னா நான் புட் ஆப்ஷனை என்ன பண்ணுவேன், பை பண்ணுவேன். ரெண்டுமே பை தான், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போது என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணல, இந்த எஸ்பிஐன் மேலே போகும்னு நினைக்கிறேன்ல. சரிங்களா? இப்போ மேலே போகும்னு நினச்சி நான் என்ன பண்ணுறேன், காலை பை பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஹெட்ஜிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டையுமே வாங்கி வைக்கிறது தான் ஹெட்ஜிங். சரிங்களா? இல்லை இது கீழே சரியும், நீங்கள் நினச்ச மாதிரி மேலே போகாமல் கீழே சரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பையும் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்,
இன்றைக்கி நமக்கு கணிப்பு மிஸ் ஆகிட்டு, பட் எனக்கு லாஸ் கிடையாது. சரிங்களா, சின்ன லாஸ் இருந்தாலும் சின்ன லாஸில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகிறேன். என்னையால் மார்க்கெட்டை கணிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, SBI மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். போகலை அப்படின்னாலும் இது நியூட்ரலாக தான் இருக்கும். சரிங்களா, அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை அதுக்கு அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை அதுக்கு அடுத்த வாரம் கூட எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணிங்கன்னா இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் இல்லை எப்போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். அந்த கான்ட்ராக்ட் முடிந்த வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தவரை ஒரு 2 to 3 டேஸில் கான்ட்ராக்டை வந்து மந்த் லாஸ்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறது நல்லது. இந்த வார்த்தையை மட்டும் தனியாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே ஃபைன். ஏன்னா இது பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் உள்ளே வந்து ட்ரேட் பண்ணச்சோ நிறைய இஷ்யூ மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, ஸோ எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்தேன், எனக்கு அது லாஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், புட் ஆப்ஷனையும் பை பண்ணிக்கிறேன். இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகிறேன், இன்னொரு நாள் எடுத்துகிட்டு போகிறேன், அடுத்த நாளும் எடுத்துகிட்டு போகிறேன். இதில் ஒரு சமயத்தில் நான் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ப்ரிடிக்ட் பண்ணி திரும்பியும் மார்க்கெட் மேலே போகுன்னா புட்டை ரிலீஸ் பண்ணி காலில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறேன். அதாவது ஆக்ஷன் முக்கியம், ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் முக்கியம். ஃபஸ்ட்டு சினாரி எப்படி நான் ஒன்று சொன்னேன்ல, SBIன்னு ஒரே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, மேலே போக நினைக்கிறீங்க, கீழே வந்துச்சுன்னா சொல்லி முடிஞ்சு. சரிங்களா, நமக்கு லாஸ் கன்ஃபார்ம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. 1 2 3 4 5 6 எத்தனை ஆக்ஷனாலும் நம்ம எடுக்கலாம். இந்த ஆக்ஷனில் ஒன்று சரியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணால் கூட சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதுதான் ஆப்ஷனோட ஹெட்ஜிங்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஆனால் இதை சரியாக பயன்படுத்த தெரியணும், நிறையா ஸ்கில் வேணும். சரிங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் நிறையா படிக்க வேண்டிய விஷயம் இருக்கும். நிறையா இந்த சென்ஸ் ஒன்றை சரியாக பண்ணுங்கள். அதாவது படிக்கணும்னா ஸ்டாக் மார்க்கெட் கடல் அப்படிலாம் ஒரு வார்த்தையை போடுவாங்க, அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே பயமாக இருக்கும். சரிங்களா, பட் அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்த சரியாக பண்ணிகிட்டே வாங்க. அதுக்குள்ளே லாஸ் ஆகும்போது என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு யோசிங்க. அதாவது லாஸ் ஆகிறது யதார்த்தம் ஸ்டாக் மார்க்கெட்டில். சரிங்களா, அதை லாஸ் ஆகாமல் நீங்கள் எக்ஸிட் ஆகாமல் ஒரு வேலை பண்ணுறீங்கல்ல, அது கீழே வரும்போது நான் ஒன்று ஹெட்ஜிங் பண்ணுறேன், இந்த மாதிரியான வேலை பண்ணுறீங்களா, அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம். அதை குயிக்காக கற்றுக்கங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.